பாருங்க, இது என்ன கருவாடு? நெத்திலி கருவாடு. இது பக்கெட் கருவாடு சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் வந்து போட்டு நல்லா வந்து காயிட்டோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டோம்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி சுடுதண்ணி போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா வந்து அதுக்கு கடுகு போடணும். கடுகு போட்டு கடுகு வந்து நல்லா வந்து பொரிட்டோம். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு போட்டு சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். சீரகம் வந்து போடலாம். சீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வந்து கொதிக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் மூணு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ டொமேட்டோ பியூரி வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ டொமேட்டோ வந்து அப்படி போட்டால் ஒரு மாதிரி கச்சி கச்சான்னு இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ டொமேட்டோ பியூரி வந்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து ஆட் பண்ணலாம். கருவாடு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே வந்து ஹோம்மேட் மிளகாய் பொடி. இதில் வந்து காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு வாரம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றுறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவுச்சி நாட்டை வந்து அடிப்போம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு அந்த கவுச்சி நாட்டை வந்து அடிக்காமல் இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து அப்புறமா விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ இது வந்து தண்ணி விட்டுக்கும் போது இன்னும் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மட்டுமே விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாரம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். வந்து சலசலாம் வந்து கொச்சின்னு இருக்குது பாருங்கள். ஸோ கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் திக்கான பிறகு நம்ம வந்து புளி கரைச்சி வந்து நம்ம வந்து ஊற்றணும். ஸோ புளி கரைச்சி வந்து ஊற்றிடணும். ஸோ அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும். நம்ம வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஹெல்த்தியான புளிக்குழம்பு, கருவாட்டு புளிக்குழம்பு. வீட்டில் ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கொதிக்கிட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நல்லா வந்து வேகணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சூப்பராக வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ராயலசீமா ராகி முட்டை. சரி தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா எங்கள் ஊர் ஸ்டைலில் ராகி முட்டை சூப்பராக வந்திருக்கும். ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை, களி, ராகி முட்டை, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ராகி பால். ஸோ உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி வந்து முட்டை சுதான் சொல்லுவாங்க. ஸோ சில ஊரில் வந்து களின்னு சொல்லுவாங்க, களி. ஸோ எங்கள் அம்மா வந்து செஞ்சுன்னு இருக்காங்க. எனக்கும் வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து செய்ய தெரியும். ஆனால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து பண்ண தெரியாது. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஸோ இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டில், ஆமாம் தானேம்மா, இதில் ஒரு கட்டில் ஒரு இது மாதிரி வரும்ல, என்னது இது, அது பேர்
மரத்தட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, இப்போ கிடைக்குதான்னு கூட எனக்கு தெரியாது. பட் இது முன்னெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வுட்டில் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து வச்சு இப்படி ஓரட்டமாக வந்துடும். ஸோ அது பற்றி பார்த்திங்கன்னா ஸ்டீலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்தை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சூடாக இருக்கிறதுக்கு வந்து ஹாட் பாக்ஸில் வந்து போட்டுக்கோங்க, சூடாகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து இப்படி எடுத்து போடுறாங்க இல்லையா, போட்டுட்டு ஊற்று. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராகி முத்தை இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி முத்தை வந்து ரெடி பண்ணுறது. அது வந்து ஹெவி சூடாக இருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ராகி முட்டை வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா கொள்ளு கத்திரிக்காய் குழம்பு. அண்ட் தென் நான்வெஜ் வந்து சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்பெஷலி எங்கள் அப்பாக்காக செஞ்சு வச்ச குழம்பு, ட்ரை ஃபிஷ் கறி. ஸோ இது வாசமே செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலு. தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, ட்ரை ஃபிஷ் கறி. இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். புளி ஊற்றி காசு நல்லாயிருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வாழைக்காய் வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அங்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடுறோம், நல்லா வந்து காய்ட்டும். கடுகு, சீரகம், கருவேப்பிலை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் இது மாதிரி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி வச்ச ஆனியன் வந்து ஸோ கொஞ்சம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டமாட்டோ பியூரி வந்து அரைச்சிருக்கேன். ஸோ இதுவும் வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசல் போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ வதக்கிட்டு கொஞ்ச நாள் வந்து நல்லா வதங்கிடுது. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்க தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து வதக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் மிக்ஸி கலந்த வாட்டரே வந்து இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு போதும், ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்பி எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிட்டு வெந்துன்னு இருக்குது. சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து லிக்விடாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்திக்கு இல்லை பூரி சாகுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது சப்பாத்திக்கு பூரிக்கு ரைஸ் செட் ஆகுது. ரைஸ்க்கு என்னென்னா கொஞ்சம் ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணோம். சப்பாத்திக்கு பூரிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுருக்கேன். இதில் உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஹைலைட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, அப்புறமா இது போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பச்சை மிளகா போட்டிருக்கேன். அண்ட் வெங்காயம், பருப்பு, கடலப்பருப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆயில் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பக்கோடா செஞ்சோம். ஸோ அந்த ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா எதனா ஆயில் வந்து எதனா ஃப்ரை பண்ணால் சேம் டே யூஸ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட் டே வந்து வச்சுன்னு இருக்க மாட்டேன். ஸோ அந்த ஆயிலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன்ஸ் தான். ஸோ அது பார்த்திங்கன்னா சேம் டே என்ன யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டே வரைக்கும் நம்ம வச்சுன்னு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஸோ கடுகு, சீரகம் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து
நம்மளுக்கு வந்து பொரியணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடுறேன். ஸோ நல்லா வந்து இஞ்சி கார்லிக் பேஸ்ட் வந்து போடுறேன். டேஸ்ட் வந்து சூப்பர். ஸோ நல்லா அதுக்கிட்டுருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் வந்து ஆட் பண்ணுறேன். அதை வந்து நல்லா ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்மாஷ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். நல்லா வந்து வேகட்டும். நல்லா வந்து ஆல்ரெடி வெந்தது வாசி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் தான் போதும். நம்ம ஒரு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல டேஸ்ட் இருக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சலசலாக வந்து கொச்சினது ஒரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.